ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஜனவரி மாத நடப்பு நிகழ்வுகள் ஃபுல்லாக நம்ம ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம்ப்பா. ஜனவரி மாதம் என்னென்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஜனவரி மாதம் என்னென்ன டே எல்லாம் கொண்டாடுறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்த்தோம்னா, இந்த ஒரு வீடியோவை பார்த்தாவே உங்களுக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 3 அப்படின்னு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நீங்கள் ஆர்ஆர்பி, எஸ்ஐ எக்ஸாம் அந்த இதுக்குமே இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், தேசிய வாக்காளர் தினம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 25 தான் தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம். இந்த வருஷம் தேசிய வாக்காளர் தினத்தோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நத்திங் லைக் ஓட்டிங், ஐ ஓட் ஃபார் ஸ்வியர் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். கருப்பொருள் ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா, கேட்டுருவாங்க, கவனமாக பார்த்துக்கோங்க. தெரியலை அப்படின்னாலும் அது என்னதுன்னு ஒரு தடவை வாசிச்சிருங்க. வாசிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டினில் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகம் வந்துடும். நிறைய இருக்குது, கசகசன்னு இருக்குது, படிக்கிறதுக்கு என்னமோ மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடவை வந்து வாட் இஸ் வாட் அப்படின்னு நீங்கள் வாசிச்சுக்கிட்டே வந்துடுங்க. அது கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ரொம்ப கை கொடுக்கும்ப்பா. வாசிக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன படித்தோன்னு தெரியாது. வாசிச்சு விட்டுருந்தோம் அப்படின்னா ஏதோ ஒன்று நம்ம வாசிட்டோமே அப்படிங்கிற ஞாபகம் வந்து அந்த நேரம் நம்ம கொஸ்டின் பேப்பரில் பார்க்கும்போது வந்துடும். அதனால் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஜஸ்ட் ஒர்க்கை வந்து ரீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 2025 ஆண்டு வந்து இந்தியாவோட எத்தனாவது குடியரசு தின விழானா 76வது குடியரசு தின. அதில் வந்து சிறப்பு விருந்தினராக பங்கேற்றவங்க யார் அப்படின்னா, இந்தோனேசியா அதிபர் வந்து பிரபோவோ சுபியாந்தோ அப்படிங்கிறவங்க தான் சிறப்பு விருந்தினராக வந்தாங்க. குடியரசு தின விழாவில் அணிவகுத்த மகா கும்பமேளாவை காட்சிப்படுத்திய உத்தரப்பிரதேசத்தின் அலங்கார ஊர்திக்கு தான் முதல் பரிசு கொடுத்தாங்க. குடியரசு தின விழாவில் எல்லா மாநிலத்தையும் சேர்ந்த அலங்கார ஊர்தி வந்து அணிவகுப்பும்பா, அதுக்கு வந்து ப்ரைஸ் கொடுப்பாங்க. உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த மகா கும்பமேளா இப்போ கொண்டாடினாங்கல்ல, அதை காட்சிப்படுத்தும் விதமாக அவங்க அமைச்சிருந்த ஊர்திக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க. 2025 குடியரசு தின விழாவோட கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தங்க பாரதம், பாரம்பரியமும் மேம்பாடும் அப்படிங்கிறது தான் குடியரசு தின விழாவோட கருப்பொருள். நெக்ஸ்ட்டு, டிசம்பர் கடைசி வாரத்தை வந்து நான் ஒவ்வொரு ஆண்டும் வந்து திருக்குறள் வாரமாக கொண்டாடப்படும் அப்படின்னு யார் அறிவிச்சாங்க அப்படின்னா, நம்ம தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிச்சாங்க. அப்போ திருவள்ளுவர் வாரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் கடைசி வாரம். முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் பிறந்த நாளை வந்து நல்லாட்சி தினம் அப்படின்னு சொல்லி 2014 நம்ம கடைபிடிச்சிக்கிட்டு வரோம். அப்போ நல்லாட்சி தினம்ங்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 25, அதுதான் வாஜ்பாய் அவர்கள் வந்து பிறந்த தினம். அதை எப்போ இருந்து நம்ம நல்லாட்சி தினமாக கொண்டாடுறோன்னா 2014. நல்லாட்சி வாரம் வந்து இந்த வருஷம் எப்போ கண்டுபிடிச்சோம்னா டிசம்பர் 19 24 வரைக்கும் கடைபிடிச்சோம். வக்பு சட்டத்திருத்த மசோதாவை ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெகதாம்பிகா பால், அவங்க தான் வந்து இதோட தலைவராக இருக்காங்க. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்நாத் சிங். அவங்க இப்போ 2005 ஆண்டை வந்து பாதுகாப்புத்துறையில் சீர்திருத்த ஆண்டாக கடைபிடிக்க வந்து முடிவு செஞ்சுருக்காங்க. அதனால தான் இங்கே நம்ம பாதுகாப்புத்துறை அமைச்சர் யார் அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்தியாவில் முதன்முறையாக விமான நிலையங்கள் வைஃபை சேவையை வழங்கும் விமான நிலையம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஏர் இந்தியா. இது வந்து விமான நிலையங்கள்லப்பா. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்துடும். இது விமான நிலையம் அப்படிங்கிறதுனால ஏர் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம். இது வந்து சுதந்திர இந்தியாவில்ப்பா. சுதந்திரத்துக்கு முன்னாடின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் அமல்படுத்தியிருப்பாங்க. இது சுதந்திர இந்தியாவில் அப்படிங்கும்போது உத்தரகாண்ட் அப்படின்னு தான் வரும். எப்போ அமல்படுத்தினாங்கன்னா ஜனவரி 27 தான் அமல்படுத்தினாங்க. பொது சிவில் சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, திருமணம், தத்தெடுப்பு, வாரிசு ஆகிய விவகாரங்கள் வந்து ஒவ்வொரு மதமும் வந்து அவங்களுக்குன்னு தனித்தனி சட்டங்கள் வந்து பின்பற்றிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் மாற்றி எல்லா மதத்துக்கும் ஒரே சட்டமாக பின்பற்றணும் அப்படிங்கிறது தான் இந்த பொது சிவில் சட்டம். இதில் வந்து பழங்குடியினருக்கு மட்டும் விதிவிலக்கு அளிச்சிருப்பாங்க. பொது சிவில் சட்டத்தோட சட்டப்பிரிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 44. இதை இப்போ சுதந்திர இந்தியாவில் உத்தரகாண்டில் வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறதுனால உத்தரகாண்ட் முதல்வர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து புஷ்கர் சிங் தாமி, அவங்க தான் உத்தரகாண்டோட முதல்வர். இந்தியாவில் கேரளா மாநிலத்தை சேர்ந்த தலை சிறந்த இதய அறுவை சிகிச்சை நிபுணர் வந்து KM செரியன், அவங்க வந்து இப்போ காலமாயிட்டாங்க. இவங்க எந்த மாநிலம் பாருங்கள், கேரளா மாநிலம். நிறைய இந்திய அறுவை சிகிச்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இவங்க செஞ்சுருக்காங்க. 18வது பிரவாசி பாரதிய மாநாடு அப்படிங்கிற மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா
ஒடிசா மாநிலம் புவனேஸ்வர் அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. பிரவாசிய பாரதிய மாநாடு அப்படின்னா இந்திய வாழ் வெளிநாட்டினர், அதாவது இந்திய குடியுரிமை வச்சுருப்பாங்க, வெளிநாட்டில் வாழ்வாங்கல்ல, அவங்களோட மாநாடு தான் நடந்துச்சு. வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 9. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தோட புதிய செயலாளர் யாருன்னா தேவஜித் சைக்கியா, அவங்க தான் புதிய செயலாளராக இப்போ தேர்ந்தெடுத்திருக்காங்கப்பா. இது நமக்கு டிஎன்பிஎஸ்சிக்கு வராது. சப்போஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பில்லை அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின் வச்சுருக்கு. அதோட தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரோஜர் பின்னி. ஜப்பான் நாட்டை சேர்ந்த உலகின் மிக வயதானவங்க அப்படின்னு கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற்ற டோமினோ இடுகா அப்படிங்கிறவங்க 116 வயசு, அவங்க இப்போ காலமாயிட்டாங்க. அப்போ அவங்க கின்னஸ் சாதனையில் மிக அதிகமான வயதானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டை சேர்ந்த, அவங்க பேர் என்னென்னா டோமினோ இடுகாங்கிறது தான். 2025 ஜனவரியில் கேரளா மாநிலத்தில் புதிய ஆளுநராக பதவியேற்றவங்க யார் அப்படின்னா ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். ஒரு 5 மாநிலத்துக்கு ஆளுநர் மாற்றினாங்கப்பா. அது எந்தெந்த மாநிலம் யார் யார் பேருன்னு பார்த்துக்கோங்க. கேரளாவுக்கு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், பீகாருக்கு ஆரிஃப் முகமது கான், மணிப்பூருக்கு அஜய் குமார் பல்லா, ஒடிசாவுக்கு ஹரிபாபு கம்பம்பாடி, அவங்க பேர் தான் ஒரிசாவுக்கு நியமிச்சிருக்காங்க. இவங்க ஆந்திராவை சேர்ந்தவங்க, ஒரிசாவுக்கு நியமித்தவங்க. சரிங்களா? இவங்க பேரெல்லாம் பார்த்துக்கோங்கப்பா. இப்படியே கொடுத்து பொறுத்துகையில் கேட்டாலும் அவங்க கேட்டுருவாங்க. அதனால் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம ரெடியாக இருக்கணும். கேரளாவுக்கு விசு போகிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரில் முகமது போகிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய மணி இருந்தால் நம்ம பல்ல இடிச்சுக்கிட்டு தான் இருப்போம். ஒடிசாவுக்கு பாபுக்கு சாவே இல்லை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஹெச்எம்பிவி அப்படிங்கிற ஒரு வைரஸ் பரவிக்கிட்டு இருக்குப்பா. அது எந்த ஊரில் பரவுதுன்னா சீனா. என்ன நாட்டில்னு பார்த்தீங்கன்னா சீனாவில் தான் பரவுது. அந்த ஹெச்எம்பிவிக்கு ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஹியூமன் மெட்டாபினியூமோ வைரஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஹெச்எம்பிவி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். மத வழிபாட்டு தலங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு சட்ட ஆண்டு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1992 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. கனடா நாட்டு பிரதமர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ட்ரூடோ, அவங்க தான். அவங்க இப்போ அவங்க பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க. சேசர் மற்றும் டார்கெட் அப்படிங்கிறது ஒரு விண்கலத்தோட பேருப்பா. அந்த இரட்டை விண்கலத்தை PSLV 60 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக டிசம்பர் 30, 2024 அன்று இஸ்ரோ விண்ணில் செலுத்தியிருக்காங்க. அது எதில் செலுத்தினாங்கன்னு பாருங்கள். PSLV 60 அப்படிங்கிற ராக்கெட்டில் வச்சு தான் செலுத்தினாங்க. 1975ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது வாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம் அப்படிங்கிறவங்க. அவங்க 1999 பத்மபூஷன் அப்படிங்கிற விருதும் வாங்கியிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மூத்த அணு விஞ்ஞானி. இவங்க தற்போது காலமாயிட்டாங்க. இவங்க எப்போ பிறந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் 12, 1836 சென்னையில் தான் பிறந்தாங்க. இந்தியாவின் அணுகுண்டு சோதனையில் முக்கியமான பங்களித்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர் சிதம்பரம் அவங்க தான். இஸ்ரோவின் 11வது தலைவராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்கன்னா வி நாராயணன் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. 12 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகளை பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கினால் மரண தண்டனை விதிக்கும் வகையில் சட்டத்திருத்த மசோதா எந்த மாநிலத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம தமிழக சட்டப்பேரவையில் தான் தாக்கல் செஞ்சுருக்காங்க. வயசு பார்த்துக்கங்கப்பா, 12 வயது பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான். 2025ஆம் ஆண்டுக்கான ஹென்ரி பார்டன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையில் இந்தியாவுக்கு எத்தனையாவது இடம் கொடுத்துருக்காங்கன்னா 85வது இடம் தான். ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா சிங்கப்பூர், செகண்டு ஜப்பான், தேர்டு பின்லாந்து இருக்காங்க. ஜனவரி 2025 நிலவரப்படி தமிழ்நாட்டில் எவ்வளவு வாக்காளர்கள் இருக்காங்கன்னா 6.36 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. இது தமிழ்நாட்டில்ப்பா. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியாக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் அவங்கள தான் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதிக வாக்காளர்களை கொண்ட பேரவை தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சோழிங்கநல்லூர். 6.90 லட்சம் வாக்காளர்கள் சோழிங்கநல்லூர் பெற்றிருக்காங்க. குறைவான வாக்காளர் கொண்ட பேரவை தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கீழ்வள்ளூர். அவ்வளோ எவ்வளோ வாக்காளர் இருக்காங்கன்னா 1.76 லட்சம் மட்டும்தான் இருக்காங்க. பிரிக்ஸ் கூட்டமைப்பு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2009ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் இப்போ நைஜீரியா அப்படிங்கிற நாடு உறுப்பு நாடாக இதில் சேர்த்துருக்காங்க.
இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஏற்கனவே என்னென்ன நாடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, சீனா, இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஈரான், எகிப்து, எத்தியோப்பியா, ஐக்கிய அமீரகம் அப்படிங்கிற 9 நாடு இருந்துச்சு. இப்போ வந்து நைஜீரியா வந்து அந்த பிரிக்ஸ் அமைப்பில் வந்து சேர்ந்துருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, சர்வதேச வானிலை ஆய்வு மையம் வந்து உலகின் மிக வெப்பமான ஆண்டா எதை அறிவிச்சிருக்காங்கன்னா 2024 தான் அறிவிச்சிருக்காங்க. கங்கை, யமுனா, சரஸ்வதி ஆகிய 3 நதிகள் வந்து சங்கமிக்கும் இடத்துக்கு பேர் தான் திரிவேணி சங்கமம் அப்படிங்கிற பேர். அது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் பிரயாக்ராஜ் அப்படிங்கிற நகரில் தான் இருக்குது. இங்கே வந்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா அப்படிங்கிறது வந்து நடத்துவாங்க. இப்போ 2025 எப்போ நடந்துச்சுன்னா ஜனவரி 13 முதல் பிப்ரவரி 26 வரை வந்து நடைபெற்றுச்சு. உத்தரப்பிரதேச முதல்வர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யோகி ஆதித்யநாத். அவங்க தான் உத்தரப்பிரதேச முதல்வர். பாலியல் குற்ற வழக்குகளை விசாரிக்க 7 இடங்களில் சிறப்பு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் அப்படின்னு எந்த மாநிலத்தை தெரிவிச்சிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவங்க தான் தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி 12 வந்து அயலக தமிழர் தினம் வந்து கொண்டாடுறாங்கங்கிறாங்க. இதே பாருங்க, ஜனவரி 12 வந்து நம்ம அயலக தமிழர் தினம்ப்பா. ஜனவரி 9 வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். அப்போ இந்தியர்கள் போது 9 வந்துடும், நம்ம தமிழருக்குன்னா 12 வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. விவேகானந்தர் பிறந்த நாள் வந்து ஜனவரி 12. தேசிய இளைஞர் தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம். விவேகானந்தர் வந்து மேற்கு வங்காள மாநிலம் கொல்கத்தாவில் ஜனவரி 12 1863ஆம் ஆண்டு வந்து பிறந்தாங்க. வளர்ச்சியடைந்த பாரதம் அப்படிங்கிற பேரில் இளம் தலைவர்கள் மாநாடு வந்து புதுடெல்லியில் வந்து நடைபெற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த விவேகானந்தர் பிறந்த நாளை ஒட்டி இது நடத்தினாங்கப்பா. எங்கே நடத்தினாங்கன்னா புதுடெல்லியில். இந்திய வானிலை ஆய்வு மையம் ஜனவரி 14, 2025 150வது ஆண்டு நிறுவன தினத்தை கொண்டாடி இருக்காங்க. இந்த இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட தலைமையகம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்குது. எத்தனாவது ஆண்டு விழான்னு பாருங்கள், 150வது. 2024 வந்து தோராயமாக இந்திய மக்கள் தொகை எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 145 கோடி தான் இருக்குது. தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 7.71 கோடி. அப்போ மொத்த இந்தியாவில்னு பார்த்தீங்கன்னா 145 கோடி, தமிழ்நாட்டுனா 7.71 கோடி. தேசிய மஞ்சள் வாரியம் வந்து எங்கே நிறுவப்பட உள்ளதுன்னா தெலுங்கானாவில் இருக்க நிஜாமாபாத் அப்படிங்கிற இடத்துல தான் மஞ்சள் வாரியம் வந்து நிறுவ போகிறாங்க. அதோட முதல் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பல்லே கங்கா ரெட்டி. அவங்க தான் அதில் முதல் தலைவர். இலங்கை யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கலாச்சார மையத்திற்கு வந்து திருவள்ளுவர் கலாச்சார மையம் அப்படின்னு பேர் சூட்டியிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு கோகோ உலக போட்டியில் வந்து ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் சாம்பியன் பெற்ற அணி எதுன்னு பார்த்தீங்கன்னா இது இந்திய அணி. இந்த முதல் உலகக்கோப்பை போட்டி வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு நடத்துகிறாங்கப்பா. எங்கே நடத்துனாங்கன்னா புதுடெல்லியில் தான் நடத்துனாங்க. இதில் ஆடவர் பிரிவில் எத்தனை அணி கலந்துக்கிடுச்சுன்னா 20 அணி, மகளிர் பிரிவில் 19 அணி வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி இறுதி ஆட்டத்தில் நேபாளத்தை வீழ்த்தி வந்து இந்திய சாம்பியன் பட்டம் வந்து பெற்றது. அமெரிக்காவில் இப்போ ஜோ பைடன் அவர்கள் அதிபராக பதவி ஏற்றிருக்காங்க. அவங்க எத்தனாவது அதிபர்னு கேட்டிங்கன்னா 47வது அதிபர் தான். T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் அண்டர் 19 மகளிர் கிரிக்கெட் விளையாட்டு அதிக விக்கெட் எடுத்த முதல் இந்திய வீராங்கனை யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி சர்மா அவர்கள் தான் அதிகமான விக்கெட்டை வந்து எடுத்திருக்காங்க. மொழிப்போர் வீர வணக்க நாள் எப்போ அப்படின்னா ஜனவரி 25 தான் கடைபிடிக்கிறாங்க. 2021 ஜனவரி 23 சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் பிறந்த நாள் வந்து பரக்கிராம தினமாக அனுசரிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, இஸ்ரோவில் வந்து இஸ்ரேல் நாட்டின் இந்திய தூதராக வந்து யாரை நியமிச்சிருக்காங்கன்னா ஜிதேந்தர் பால் சிங் அவங்கள தான் இஸ்ரோவின் இந்திய தூதராக வந்து நியமிச்சிருக்காங்க. 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஆயோக்கின் வந்து நிதி வழங்கு குறியீட்டு தரவரிசை பட்டியலில் ஒடிசா, சத்தீஸ்கர், கோவா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா இந்த மாநிலங்கள் வந்து முன்னிலை மாநிலங்கள் அப்படிங்கிற பிரிவின் கீழே வந்து பட்டியல் படுத்தியிருக்காங்க. தமிழகத்தை வந்து பங்களிப்பாளர்கள் அப்படிங்கிற பிரிவில் வந்து பட்டியல் படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, WHO அப்படிங்கிற உலக சுகாதார அமைப்போட தலைமையகம் எங்கே இருக்குன்னா ஜெனீவாவில் இருக்குது. இந்த உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா வந்து வெளியேறதா வந்து அறிவிச்சிருக்காங்க. 38வது தேசிய விளையாட்டு போட்டி வந்து எங்கே நடந்துச்சுன்னா உத்தரகாண்டில் இருக்க டேராடூன் அப்படிங்கிற இடத்துல தான் நடைபெற்றுச்சு.
2025 ஜார்க்கண்ட் வந்து முதல் முறையாக நடைபெற்ற மகளிர் ஹாக்கி இந்திய லீக் போட்டியில் வந்து யார் சாம்பியன் பட்டம் பெற்றாங்கன்னா ஒடிசா வாரியர்ஸ் அப்படிங்கிற அணி தான் சாம்பியன் பட்டம் பெற்றது. இஸ்ரோ வந்து 100வது ராக்கெட்டை GSLV F-15 அப்படிங்கிற 100வது ராக்கெட்டை ஜனவரி 29, 2025 அன்று விண்ணில் செலுத்தப்பட்டது. 2025ஆம் ஆண்டு வந்து தமிழக அரசின் குடியரசு தின விழா அலங்கார ஊர்தி அணிவகுப்பில் முதலிடம் பிடித்த துறை எதுன்னு பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை. இது வந்து நம்ம தமிழக அரசு வந்து அறிவிச்சதுப்பா. டீப் சீக் அப்படிங்கிறது வந்து செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் யாரோடதுன்னா சீன நாட்டோட சேர்ந்தது. ChatGPT அப்படிங்கிறது அமெரிக்க நாட்டோட சேர்ந்தது. இது வந்து ஏஐன்னு சொல்கிறாங்களப்பா, இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம். அது டீப் சீக் அப்படிங்கிறது சீன நாட்டோடது, ChatGPT அமெரிக்காவோடது. இந்தியா மற்றும் நேபாளத்துக்கு இடையே நடைபெற்ற 18வது கூட்டு இராணுவ பயிற்சியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரண். இந்தியாவும் நேபாளமும் அப்போ இராணுவ பயிற்சி என்னன்னு கேட்டிங்கன்னா சூரிய கிரண். நெக்ஸ்ட் பாருங்க, 34வது வியாஸ் சம்மான் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சூரியபாலா அவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஜனவரி 24 வந்து தேசிய குழந்தைகள் தினமாக வந்து நம்ம கொண்டாடுறோம். இதுலேயே வந்து நம்ம குடியரசு தினத்தப்போ வந்து விருதுகள் கொடுத்துருப்பாங்க. அதே சமயம் நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து தமிழ் சார்ந்த விருதுகள், தமிழறிஞர் விருதுகள் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த விருதுகள் அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. இது ஜனவரி ஃபுல் கரண்ட் அஃபேர்ஸு உங்களுக்கு ஒரே வீடியோவில் தொகுத்து கொடுத்துட்டோம். இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு டெலகிராமில் நம்ம கொடுத்துருவோம். வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெஸ்ட் எழுத டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.